Student, exercise 1.1 by taking suitable sets A, B, C, verify the following result. அப்படின்னு ஒரு 6 ரோம் லெட்டர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்க்கலாம். இப்போ ஏபிசின்னு ஒரு செட்டை நீங்களாகவே எடுத்துக்கணுமா. ஸோ ஏ பி சி நம்மளே எடுத்து அதை இந்த ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பார்க்கலாம். பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டு எடுக்கும்போது நீங்கள் ஒரு கம்மியாக இருக்கிற செட்டை எடுத்துக்கிடுங்க. இப்போ இதில் 1 2 எடுத்துக்கிடுங்க, இதில் 3 4 எடுத்துக்கிடுங்க. இது எடுக்கும்போது இது ரெண்டில் காமனாக இருக்கிற நம்பர் 2 எடுத்துக்கிடுங்க. இதில் 1 2 இருக்கிற மாதிரியும் இதில் 4 இருக்கிற மாதிரியும் எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான், என்ன நம்பர் வேணாலும் எடுக்கலாம். பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஏ 2 நம்பர் செட்டாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி பி, அதே மாதிரி சி. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க, எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, இதுதான் நமக்கு என்னது எல்ஹெச்எஸ். ஸோ அதை முதல்ல எடுப்போம். இதில் முதல்ல பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம். பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது பி என்னது 3,4 அதை எழுதுகிறேன். இன்டர்செக்ஷன் சி என்னது 2,4. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது என்னது 4 தான். இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ 4. அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ என்னது 1,2 இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1,4 2 வச்சு 2,4. ஸோ அவ்வளோதான், நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு எல்ஹெச்எஸ். இதை 1ன்னு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இது இருக்குது, சரிங்களா. இது வந்து ஆர்ஹெச்எஸ். இதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. ஸோ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது ஏ 1,2 கிராஸ் பி வந்து 3,4. அப்போ ஸோ 1 வச்சு இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1,3 அடுத்தது 1,4. அதேமாதிரி 2 வச்சு பண்ணிங்கன்னா 2,3 2,4. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் 2 நம்பராக இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதே நீங்கள் 3 நம்பர் 4 நம்பர் எடுத்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அடுத்தது ஏ கிராஸ் பி முடித்ததுக்கப்புறம் ஏ கிராஸ் சி அப்படி போட்டிங்கன்னா ஏ வந்து என்னது 1,2 கிராஸ் சி வந்து 2,4. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,2 1,4. இதை வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுமாதிரி 2 வச்சு பண்ணிங்கன்னா 2,2 2,4. ஸோ செட்டு முடிஞ்சது. இப்போ நமக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதை எழுதுங்க. ஸோ 1,3 1,4 தென் 2,3 2,4. ஸோ இது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி வந்து 1,2 1,4 2,2 2,4. ஸோ இது ஏ கிராஸ் சி. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயும் காமனாக 1,4 இருக்குது. 1,4 கீழே எழுதுங்க. 1,4 இருக்குது. வேறு 2,4 இருக்குது. 2,4 இருக்குது. அப்போ 2,4 வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஈக்குவேஷன் 2. 1ஐயும் 2ஐயும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 2, ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான், வெரிஃபை பண்ணியாச்சு, ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டாவது இது செஞ்சிடலாம். ஸோ ரெண்டாவது இதுவும் இதே நம்பராக எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஆன்சர் வரும்.